தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வருமான வரித்துறையிலேருந்து நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சூப்பரான வேலைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆர் எனி டிகிரி இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச சம்பளமாக பார்த்தீங்கன்னா 81,100 வரைக்கும் மாத சம்பளமாக தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்வதாக வந்து இருக்கும். அண்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. எந்தவித தேர்வுமே இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதாக அறிவிச்சிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்தவித எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா கூட இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். ஸோ தமிழ்நாடு பீப்புள்ஸ் எல்லாமே சரி இந்த ஜாப்க்கு மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து எடுக்கணும், என்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி ஏஜ் லிமிட், ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற முழு தகவல்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இங்கே எந்த அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து ஜாப்போட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது வருமான வரித்துறையிலேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான கவர்மெண்டோட வெப்சைட். ஸோ இதிலே இருக்குது பாருங்கள், சீஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் சொல்லி இருக்குது. ஓகேவா, ஸோ இது கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் நீங்கள் மொபைல் வச்சுக்கிட்டே சரி மொபைல் மூலமாகவே சரி இந்த ஜாப் வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த கவர்மெண்ட் சைட்டோட லிங்க்கு நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க் உங்களுக்கு வேணும், இந்த ஜாப்க்கு நீங்களும் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தனித்தனியாக லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணால் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்ளை லிங்க் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணால் இந்த சைட்டுக்குள்ள வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம் லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஏன்னா நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வீடியோ உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் போடுறது ஃப்ரீ தான் நண்பா, முடிஞ்சளவு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஜாப்போட போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 3 விதமான ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 3மே பார்த்தீங்கன்னா பல பேர் பல நாட்களாக எதிர்பார்த்துருந்த வேலை வாய்ப்பு தான் 3மே கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஜாப்பு. ஸோ ஸ்டீனோகிராஃபருக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டீனோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டீனோகிராஃபருக்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 25,500 ஆரம்பிச்சு 81,100 வரைக்கும் மந்த்லி சேலரியாக தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டேக்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் 25,000 ஆரம்பிச்சு 81,000 வரைக்கும் மாத சம்பளம் கிடைக்கும். நெக்ஸ்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் MTS சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இந்த MTS ஜாப் போஸ்டிங்க்கு 18,000 ஆரம்பிச்சு 56,000 கிட்டத்தட்ட 57,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் கிடைக்கும். இப்போ ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்துடலாம். ஸ்டீனோகிராஃபருக்கும் டேக்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 27 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க, பயப்படாதீங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு கேண்டிடேட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா 10 வருடம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஏஜ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி பயப்படாதீங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன் நம்ம தெளிவாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் மல்டி டாஸ்கிங் ஸ்டாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 25 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஜென்ரல் OBC அந்த கேண்டிடேட் எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. SC ST கேண்டிடேட் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருடம் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 37 வயது வரைக்கும் இருந்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனை வச்சு கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஒரு லிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடைச்சிடும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்த உடனே இந்த பேஜில் நீங்கள் OTP மூலமாக தான் நீங்கள் ஆக்டிவேட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இதில் உங்களோட ஃபுல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க, சாரி உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, ஒரு யூனிக்கான பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதே பாஸ்வேர்டையும் இந்த இடத்துல நீங்கள் போட்டுட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேப்சாவை கரெக்டாக பார்த்து நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தாலே போதும், ஈஸியாக இந்த பேஜில் உங்களால் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ரிஜிஸ்டர் பண்ணி முடித்த உடனே இந்த இடத்துல இருக்கக்கூடிய லாகின் ஹியர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் லாகின் பேஜ் வந்த உடனே கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. உங்களோட இமெயில் ஐடி உங்களோட மொபைல் நம்பர் வந்து கொடுத்துட்டு கெட் ஓடிபி அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உங்களால் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஓடிபி உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து போகும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெரிஃபை அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆன உடனே இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே இமெயில் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அதே பாஸ்வேர்டு இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன கேப்சா சொல்லியிருக்காங்களோ அந்த கேப்சாவோட ஆன்சரை ப்ராப்பராக இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தாலே போதும். இந்த பேஜுக்குள்ள உங்களால் லாகின் பண்ணிக்க முடியும். லாகின் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஒரு நார்மலாக ஒரு ஜாப்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுவோமோ ஸோ அதே மாதிரியே உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இனிமேல் உங்களுக்கு டவுட் இருக்குது, எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கிளியராக ஐடியா இல்லை அப்படின்னா நம்ம இந்த ஜாப்க்கு ரிஜிஸ்டர் பண்ணோம் இல்லையா, இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்ல நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து எந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணணும், எந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது, நெக்ஸ்ட் உங்களோட தம் ஃபிங்கர் கட்டவரலேருந்து மையை வச்சு நீங்கள் அதில் பஞ்ச் பண்ணும்போது என்ன மாதிரி நீங்கள் பஞ்ச் பண்ணணும், என்ன மாதிரி நீங்கள் பஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்ற காமனான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல வந்து தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா அந்த பிடிஎஃப் ஒன் டைம் நீங்கள் படித்து பார்த்து நீங்கள் ப்ராப்பராக உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பார்த்துடலாம். ஸ்டீனோகிராஃபர் கிரேட் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். டேக்ஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். எம்டிஎஸ் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் ஸ்கூல் நீங்கள் படிச்சிருந்தாலே போதும், 10th 12th நீங்கள் படிச்சிருந்தாலே போதும், அதுவும் பாஸ் ஆகிருக்கணும். நீங்கள் 10th 12th பாஸ் ஆகியிருந்தாலே இந்த எம்டிஎஸ் ஜாப் போஸ்டிங்க்கு நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது கீழே வந்தீங்க நோட்டிஃபிகேஷனோட கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இருக்க ஃபார்ம்ஸ் இருக்கக்கூடிய ஹெட்டிங்ஸ் இருக்குது தெரியுமா, அந்த ஹெட்டிங்ஸை மட்டும் நீங்கள் படித்து பாருங்கள். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த கேட்டகரிக்குள்ளே இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபார்மையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். சிம்பிளான விஷயம் தான், உங்களோட காமனான டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்பாங்க. இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்குது, இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதே ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உமனுக்கு எவ்வளோ வேகன்சி, மென்னுக்கு எவ்வளோ வேகன்சியும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரிலேட்டடாக உங்கள்ட்ட சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல், நேஷனல், இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட், ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த டோர்னமெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஃபார்மாக இருந்தாலும் சரி இந்த ஜாப்புக்கு உங்களோட சர்டிஃபிகேட் வச்சு ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி 5/4/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாகவே இந்த சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.